இணைய உலகில் என்னதான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் போன்று மற்றவர்களை தொடர்பு கொள்ள பல்வேறு செயலிகள் செயல்பாட்டில் இருந்தாலும் உலகளவில் அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய செயலியாக இருக்கிறது வாட்ஸ்அப். உலகம் முழுவதும் சுமார் 3 பில்லியன் மக்களும், இந்தியாவில் சுமார் 50 கோடிக்கும் அதிகமானோரும் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தி வருவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. காரணம் அதன் நம்பகத்தன்மை மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகள்தான். இந்நிலையில் வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்டா வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு வாட்ஸ்அப் மீதான நம்பகத்தன்மை குறித்த கேள்விகளை மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. வாட்ஸ்அப் பயனர்கள் இனி தங்கள் எண்களை பிறருடன் பகிர வேண்டிய தேவையில்லை. உலகம் முழுவதும் வாட்ஸ்அப்பில் யூசர் நேம் அப்டேஷனை அறிமுகப்படுத்த உள்ளதாக அறிவித்திருந்தது. அதன்படி சில நாடுகளில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவில் இன்னும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படவில்லை. காரணம், மத்திய அரசு அதற்கான அனுமதியை வழங்கவில்லை. இதற்கான காரணம் என்னவென்றால், இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் சைபர் குற்றங்கள் அதிகரிப்பதுடன் தனியுரிமை பாதுகாப்பு மீறப்படும் அபாயம் உள்ளதாகவும், தனி உரிமையை பாதுகாப்பது அரசின் கடமை என கூறி அந்நிறுவனம் விளக்கம் அளிக்க மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மத்திய அரசு இந்த நடைமுறையை அனுமதிக்காதது ஏன்? அப்படி என்ன பிரச்சனை உள்ளது இந்த புதிய அம்சத்தில் என்பதை விவரிக்கிறது இந்த காணொளி. பொதுவாக நாம் வாட்ஸ்அப்பில் ஒருவரை தொடர்பு கொள்ள ஒருவரின் தொலைபேசி எண் கட்டாயம். ஆனால் இந்த நடைமுறை மூலம் ஒருவரை தொடர்பு கொள்ள அவரது யூசர் நேம் இருந்தாலே போதுமானது. ஒருவருடைய யூசர் நேம் இருந்தாலே போதும், யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ள முடியும் என சொல்லப்பட்ட நிலையில், யூசர் நேமுடன் பயணிகளுக்கு தனிப்பட்ட கீவேர்ட் தரப்படும். அந்த கீவேர்ட் தெரிந்தால் மட்டுமே ஒருவரை தொடர்பு கொள்ள முடியும் என வாட்ஸ்அப் நிறுவனம் விளக்கமளித்தது. பிரபலங்கள் அல்லது நிறுவனங்கள் பெயரில் போலி கணக்குகள் தொடரப்பட்டு முறைகேடுகள் நடைபெறும் என சொல்லப்பட்ட நிலையில், அதற்கும் உலகளவில் பிரபலமான நிறுவனங்கள் மற்றும் பிரபலங்களின் பெயர்கள் கொண்ட யூசர் நேம்கள் லாக் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. என்னதான் வாட்ஸ்அப் யூசர் நேம் உருவாக்க தொலைபேசி எண் கட்டாயம் என்றாலும், யூசர் நேம் மூலமாக நடைபெறும் சைபர் குற்றங்களில் குற்றவாளிகளை கண்டறிவதில் சிக்கல் ஏற்படலாம். அது மட்டுமல்லாமல் தேவைக்கு ஏற்ப யூசர் நேம்களை ஒருவர் மாற்றிக்கொள்ளலாம் என்பதால் குற்றத்தில் ஈடுபட்டு பின் குற்றவாளி வேறு யூசர் நேமை மாற்றிக்கொள்ள வாய்ப்புண்டு. அது மட்டுமின்றி வாட்ஸ்அப்பில் தங்களுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற மெட்டா நிறுவனத்தின் பிற தளங்களை அக்கவுண்ட் சென்டர் மூலமாக ஒன்றாக இணைத்துக் கொள்ளும் ஆப்ஷனும் வழங்கப்பட உள்ளது. இது பயனர்களின் பிற தளங்களில் உள்ள தகவல்களை திருடுவதற்கு வாய்ப்புகளை அதிகரிக்கலாம். இதில் உள்ள அம்சம்தான் ஏற்கனவே உள்ள டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் போன்ற செயலிகளில் உள்ளதால் இதில் புதிய அம்சம் எதுவும் இல்லை எனவும், தனியுரிமை பாதுகாக்கப்படும் என சொல்லப்பட்டாலும் இது தேவையில்லாத குழப்பத்திற்கு வழிவகுக்கும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். வாட்ஸ்அப்பில் யூசர் நேம் முறை செயல்பாட்டுக்கு வருமா அல்லது மத்திய அரசு இந்த நடைமுறைக்கு நிரந்தர தடை விதிக்குமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.